ஹாய் ஹலோ வணக்கம். என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டேஸ்டான தேங்காய் பால் சாதம், கோகோனட் மில்க் ரைஸ். 5 நிமிஷத்தில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான அரிசி, பாசுமதி அரிசியோ நீங்கள் சீரக சம்பாவோ எது வேணுமோ எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் பால், வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. செய்முறை பார்ப்போம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 50 ml நெய் சேர்த்துக்குங்க, 25 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ரெண்டையுமே சேர்த்துட்டு இது சூடாகணும் அப்படின்றது கிடையாது. இதை ஊற்றின அடுத்த செகண்ட்லேயே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பட்டை, ஏலக்காய், லவங்கம், இது பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் நீங்கள் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அன்னாச்சி பூ இதெல்லாமே இதில் போட்டு ஒரு பிரட்டிடுங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் 1, சின்ன சைஸாக இருந்தால் 2 வெங்காயமாக எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதில் போட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கி கொடுக்கும். இதுக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகா 3 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கீற்றி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை நல்லா அலம்பி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் புதினா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புதினா சேர்க்கலை. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டிடுங்க. மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டாம், ஏன்னா தேங்காய் பால் சாதம் நம்ம ஒயிட்டாக இருக்கணுன்றதுனால நான் இந்த டிஷ்ஷுக்கு மஞ்சள் பொடியெல்லாம் சேர்க்கலை. இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் பிரட்டினீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி கெட்டி பால் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 2வது தடவை தண்ணி விட்டு அரைச்சி தண்ணி பால் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் இதில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை நல்லா அலம்பி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துருங்க. நான் எப்பயுமே சமையலுக்கு உப்பு பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்லேயே உப்பு போட்டது தான் சரி. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துருங்க. எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்ததுபடி நான் உப்பு கண் பார்த்து அந்த கண் அளவுலேயே கரெக்டாக போட்டுருவேன். லக்லி எனக்கு 99% சரியான அளவே உப்பு வந்துடும். அதனால் நான் என்றைக்குமே உப்பு பார்க்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி பார்க்க தெரியாதவங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு அரிசி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட்டு போட்டு வச்சுருங்க. 3 இல்லைன்னா 4 விசில் விடுங்க. முதல் விசில் மட்டும் அடுப்பை பெருசாக வச்சு ஒரு விசில் வரட்டும். அதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 3 விசில் விடுங்க. நல்லா விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறமா அது ஸ்டீம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியான டேஸ்டான தேங்காய் பால் சாதம் ரெடி. இது வயிற்று புண்ணு, அல்சர் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல அருமருந்து. குழந்தைங்களும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.